நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு வந்த 26 வயதான மீனவர் ஒருத்தரை கடலோர காவல் படை ஹெலிகாப்டர்ல போய் பத்திரமா மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. துரிதமா செயல்பட்டதால இந்த இளைஞருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. காப்பாற்றப்பட்ட அந்த இளைஞர் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் அறியப்பட்டிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கேரள மாநிலம் பெய்ப்போர் கடற்கரை பகுதியில இருந்து 40 நாட்டிக்கல் மைல் தொலைவுல மூழ்கக்கூடிய படகுல ஒரு இளைஞர் சிக்கிட்டு இருக்கிறதா கடலோர காவல் படைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி அந்த இளைஞரை காப்பாத்துறதுக்காக மருத்துவ உபகரணங்கள் இருக்கக்கூடிய ALH MK3 அப்படின்ற ஹெலிகாப்டர் மூலமா அந்த பகுதிக்கு விரைந்து பாதுகாப்பு படையினர் போயிருந்திருக்காங்க. அங்க மூழ்கக்கூடிய படகுல சிக்கி தவிச்சிட்டு இருந்த அந்த இளைஞரை மீட்டிருந்திருக்காங்க. நீர்ல மூழ்கி மூச்சு விட முடியாம தவிச்சிட்டு இருந்த அந்த இளைஞரை உடனடியா ஹெலிகாப்டர் மூலமா மீட்டு அவசர உதவி வழங்கப்பட்டிருந்திருக்கு. அவசர மருத்துவ உதவி வழங்கினதுக்கு அப்புறமா கொச்சியில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அவரை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அதன்படி அந்த இளைஞர் இப்போ பாதுகாப்பா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அவரு கொளச்சல் பகுதியை சேர்ந்த 26 வயதான அஜின் அப்படின்றதும் கூறப்பட்டிருக்கு. இவர்தான் படகுல பெய்ப்போர் கடற்கரையிலிருந்து 40 நாட்டிக்கல் மைல் தொலைவுல கடல்ல மூழ்க இருந்ததா சொல்லப்படுது. அதன்படி கிடைச்ச தகவலை வச்சு கடலோர காவல் படையினர் இவரை பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. சென்னை திருவொற்றியூர் பகுதியில மரத்துல இருந்த மாஞ்சா கயிறுல சிக்கி காக்கா ஒண்ணு உயிருக்கு போராடிட்டு வந்த சூழல்ல அந்த பகுதிவாசி ஒருத்தர் கொடுத்த தகவலின் பேர்ல தீயணைப்பு துறையினர் அங்க வந்து காக்காவை மீட்டிருந்திருக்காங்க. காத்தாடி விடுறதுக்காக மாஞ்சா நூலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தும் ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த செயலால மனிதர்கள் மட்டும் இல்லாம மத உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திட்டு வருது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை மேற்கு மாட வீதி பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவருடைய வீட்டுக்கு எதிர் திசையில இருந்த ஒரு மரத்துல மாஞ்சா கயிறுல காக்கா ஒண்ணு சிக்கிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்திருந்திருக்கு.